பெரியவருக்கு பயங்கரமா இருக்குடா. அவனை சொல்லி நிறுத்துங்களா? செருப்பு அவன் போட்டாடா. செருப்புடா செருப்புல நடக்க முடியாதா? என் செருப்பு அவன் போட்டாடா. குளிருது குளிருது குளிருதுவா? இந்த ஒத்த செருப்பு போட்டு நான் எப்படி வருவேன்? எங்கடா போறீங்க? வரா சன்ரைஸ் ஆகுதுடா. சன்ரைஸே ஆயிடுச்சுடா. டே இன்னும் எடுத்துருக்கலாம்டா சன்ரைஸ் ஆகுறது. செருப்பு குடுறா மயிரான். பெரிய சோழர் பரம்பரை எங்கடா சன்னு? அங்க இருக்கடா. இங்கதான் எடுத்துக்கலாம் போலடா. வீடு சூப்பரா இருக்குடா. அந்த மலையில தான் எடுத்தா நல்லா இருக்கும். அந்த மலையில எப்படி போறது? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அவன் எல்லாம் வீடியோ விடுறானுவ. அவன் அவங்க அப்பாட்ட போய் சொல்லணும். மலை இறந்தா எல்லாம் பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டானு. என்னடா நடுவுல மரம் வேற மறைக்குதுடா. தண்ணி இன்னும் வெளியே வரல. எல்லாம் வரப்போகுது. தம் அடிக்கினா தம் வாங்கி அடிக்காதீங்க. எச்சும் மலை ஹில் ஸ்டேஷன் போயிருங்க. பாருங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னப்பா தம்பி ரொம்ப குளிருதாப்பா? சூப்பு குடிச்சு உனக்கு குளிர் அடங்கலையா? என்னடா கொஞ்சம் நல்லா இருக்கா? அப்போ கொல்லிமலை சிறுவர் பூங்கா. நாங்கெல்லாம் சிறுவருங்க. இவனு வரவன்லாம் சிறுவன்ல. பரவாயில்லடா, இங்க நல்லா இருக்கேடா. கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா சின்ன பூங்கா ஒரு குட்டி பூங்கா இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா இருக்கு, நிறைய இருக்கு, பாக்கலாம். உள்ள இருக்கு, வந்து பாத்துட்டு போங்க. கண்டிப்பா போலாம், உள்ள போலாம். ஜாலியா தான் இருக்கும், நல்லா இருக்கு பாக்குறது. கொல்லிமலை டிக்கெட் எடுக்கும் இடம். பெரியவருக்கு 30 ரூபாய், சிறியவருக்கு 20 ரூபாய். இதான் டிக்கெட்டு. ஆகாய கங்கை பையெல்லாம் காமிக்காம இருக்கலாம். முன்னாடி காமிக்கலாம். இதுதான் நம்ம ஆயுதங்கள் எல்லாம் அந்த பைக்குள்ள தான் இருக்குது. அந்த இதுல ஆல்சோ ஓப்பனிங் டைம் 7 to 4. அதுவும் 4க்கு வந்தா உங்களை உள்ள விட மாட்டாங்க. நீங்க ஒரு 2 மணிக்கு வந்தா தான் உங்களால என்ஜாயும் பண்ண முடியும். இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு அங்க கீழே இருந்து வரவங்களுக்கு 4, இங்க இருந்து போனா 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்கு, அதுலயே வரலாம். தூங்கிட்டே கட்டிருப்போம் போல. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதிகமா போயிடுச்சா? மாத்து. இதுல உட்காந்து போயிடுறேன் நானு. அங்க போய் டப்புனு அங்க போயிடணும். சன்ரைஸ்னா 6:30 தான் சன்ரைஸ் வருது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நாங்க கூட அதை பார்க்க முடியாதுன்னு நினைச்சோம், பார்த்துட்டோம். எப்படியோ கரெக்டா வந்து சன்ரைஸ் அப்பதான். வாழ்க்கையில ஒரு டைம் ஆச்சு இந்த இடத்துக்குலாம் வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இருக்கு. மார்னிங் வாங்க, அதான் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமா இருக்கு, வந்து பாருங்க. கீழ பாருங்க. எங்க தண்ணி தான் அடிச்சுட்டு வந்திருக்கு. உள்ள போயிருக்கு. பாறை ஓட்ட போட்டுட்டே உள்ள போகுதுடா. தண்ணி உள்ளே போகுதுடா பாறைக்குள்ளேயே. எப்படி கட்டிருக்காங்க, வளைச்சு கட்டிருக்கானுங்க.
படிக்கட்டு ரொம்ப எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க, ஒரு பாறை இருக்கும் பாரு, ஒரு அடியில பூந்து எப்படி டிசைன் கட்டி பண்ணிருக்கானுங்க பாருங்க. அதுவும் காமியா சொல்லுதா அதான் வளைச்சு பைக் ஓட்டு சோப் கட்டி எக்ஸ்பெண்ட்லாம் கட்டிருக்கானுங்க. எக்ஸ்பெண்ட் இல்ல இது எக்ஸ்பெண்ட் தான், எக்ஸ்பெண்டா போட்டு கட்டிருக்காங்க. நம்மள பசங்களோட வேலையை இங்க வந்து கட்டுறானுங்க எல்லாரும். போ. வெல்கம் டு அனிமாடா ஆனா அவரோட ஃபால்ஸ் இங்கேயே கேக்குது. சவுண்ட் பிச்சு எடுக்குது. கீழே போய் பாப்போம். தண்ணி அது என்னடா பொறுமையா வா. வராத அண்ணா. கல்ல வலிக்கிட்டு உடைக்க முடியாம உடைச்சிருப்பாங்க போல. ஏய் என்னடா வயசாகி போச்சா உங்களுக்கு? எப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அவங்க வராடுறா, பெரியவங்க தான் வராடுறா. கால் நடுக்குதா? ஏதா என்ன வரக்குள்ள கட்டிங் ஏதாவது போட்டியா தனியா அங்கேருந்து போய்? முடியல, எல்லா பக்கமும் இழுக்குது. அண்ணா உங்களுக்கே எப்படின்னா பின்னாடி வரவங்க போய் வயசானவங்க அவங்கலாம் பாரு ஆளு வராங்களா. நீங்களா யாருடா? How do I tell you? பயங்கரமா இருக்குடா. ஃபால்ஸ பாத்துட்டோம். சரி வாங்க ரிட்டர்ன் போவோம். நடக்க முடியல. அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. எவ்வளவு வழியா இருந்தாலும் வந்து பாத்துட்டு போயிருங்க. இதுக்கப்புறம் இருக்குமோ இதெல்லாம் இருக்காதான்னு தெரியல. இல்லையே ஃபால்ஸ் பார்க்கணும் நானும் கிட்டத்தட்ட ஃபால்ஸ் பக்கமா வந்துட்டோம். இதுக்கப்புறம் எவன் வந்து குளிக்க போறான் படி. இன்னும் நம்ம நைட் எப்படின்னா அந்த கிளைமேட்ல இருக்கு. இப்ப அங்க போனா தெரியுமா தண்ணிக்கு இப்ப கம்மியா வருதா? நல்லாதான் கம்மியான இருக்கு. பச்சை கலர் அப்படியே கிட்டத்தட்ட வந்துட்டோம். ரொம்ப பக்கமா தான் இருக்கும். ஆனா